பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டாபா ஸ்டைல் பச்சை மசாலா முட்டை குழம்பும் தேங்காய் பால் சாதமும் ரொம்ப சிம்பிளாக இருந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங், வெல்கம் டு ஆல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது குக்கர் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி நந்தினி நெய் எடுத்து வச்சுருந்தேன். அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்றேன். ரொம்ப இல்லை, நெய்ன்றதுனால கொஞ்சம் விட்டுக்கிறேன். சும்மா கொஞ்சம் எப்போ ஒரு வாட்டி விட்றது ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்கள் இஷ்டம். நான் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா கரும் மசாலா ஆட் பண்ணுறேன். ஒரு அன்னாசி பூ அதை கொஞ்சம் உடச்சி போட்டுக்கிறேன். பின்ன ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 லவங்க, ஒரு ஏலக்காய். இப்போ இதோட நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துறேன். நான் நீளமாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த வெங்காயம் சேர்த்துறேன். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். பின்ன பார்த்திங்கனாக்கா நான் நெய்ன்றதுனால சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்ருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, எண்ணெய் விட்றீங்களா இல்லை உங்களுக்கு நெய் எவ்வளோ வேணும் அவ்வளோ விட்டுக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் இதில் போட்டுடுறேன். சேம் டைம் கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருந்தேன். அந்த புதினாவும் இதில் சேர்த்துடுறேன். இன்னும் கொஞ்சம் மல்லி செடி சேர்த்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்துடுறேன். கொஞ்சம் வதக்கி கொடுத்துக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு கேரட்டை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துடுறேன். இன்னும் கொஞ்சம் பச்சை மூச்சை எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பச்சை மூச்சை கேரட் ரெண்டுமே உங்களுடைய ஆப்ஷன் தான். சேர்த்தா சேர்த்துக்கிடலாம், இல்லை பச்சை பட்டாணி கூட சேர்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருந்தேன். அதை இதில் போட்டுடுறேன். கொஞ்சம் இதில் கொஞ்சம் வதக்கி கொடுத்துக்கணும். சேம் டைம் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு அரைச்சது, செகண்ட் அரைச்சது, எல்லா பாலும் ஒன்றா ஊற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாம் போட்டாச்சு, பாலெல்லாம் ஊற்றிட்டோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் சாமானை வச்சு தான் செஞ்சுருக்கோம். பட் சேம் டைம் இதனுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், ஈவினிங் பேச்சுலர்ஸ் கூட செஞ்சிடலாம். இது ஆக்சுவலாக உங்களுக்கு தேங்காய் பாலெல்லாம் ரெடிமேடாகவே கிடைச்சிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப டேஸ்டியானது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு ஸ்பூனா 1/2 ஸ்பூனாக நீங்கள் நெய் விட்டுக்கிடலாம். இல்லைன்னா அப்படியே கூட நம்ம இதை கிளறி எடுத்துடலாம். நான் இதோட இப்போ கொஞ்சம் மல்லி செடி போட்டு நான் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம சாதம் அருமையாக வந்திருக்குது. இப்போ நம்ம இதை பரிமாறலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டைல் டாபா ஸ்டைல் பார்த்திங்கனாக்கா அந்த பச்சை மசாலா முட்டை குழம்பும் ஒரு தேங்காய் பால் சாதம் ரெண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.